ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து லெக்சர் யூனிட் வைஸ் பார்க்கலாம், லெக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அதே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு யூனிட் தனியாக யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ப்ளேலிஸ்ட் வந்து அதுக்குள்ளே தான் வந்து லெக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த யூனிட் 4ல் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜில் ஸோ சாயில் வாட்டர் பிளான்ட் ரிலேஷன்ஷிப், சரிங்களா? இந்த டாப்பிக்கில் அப்படியே ஒவ்வொரு டாபிக் வைஸ் கவர் பண்ண போகிறோம். இரிகேஷன் சோர்சஸ், சாயில் வாட்டர் பிளான்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்றைக்கி அந்த யூனிட் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாயில்னா என்ன, ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத அப்படி பார்க்கலாம். ஸோ சாயில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ நேச்சுரல் பாடி ஆஃப் மினரல் அண்ட் ஆர்கானிக் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? மினரல் அண்ட் ஆர்கானிக் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சாயில் வந்து டிஃப்ரெண்ட் ஹாரிசான்ஸாக பிரிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெப்த்து தெரியும், ஒவ்வொரு ஹாரிசான்ஸாக இருக்கும். நம்ம ஸ்மால் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, A, B, C, D அண்ட் ஹாரிசான்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏ வந்து ஃபைன் சாண்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே போக போக அப்படியே பெபிள்ஸாக மாறும், அப்படியே வந்து பேரண்ட் ராக்ஸாக இருக்கும். ஸோ அதே இது தான். ஸோ பை ஃபிசிக்கல் வெதரிங் ஆஃப் ராக்ஸ் வி கேன் கெட் த சாயில், சரிங்களா? இந்த சாயில் வந்து ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து சாயில் டெக்ஸ்சர், இன்னொன்று வந்து சாயில் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? Texture in the sense, it is a relative proportion of various size groups of mineral particles. So example, sand, silt, clay. இதெல்லாமே வந்து soil texture கீழே வரும். ஸோ அதுதான் soil texture. ஸோ sand, silt, clay இதெல்லாம் வந்து soil texture கீழே வரும். soil structureனா, ஸோ இந்த soil particles வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா? ஒரு குரூப்பாக அக்ரிகேட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து soil structureனு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஏன்னா கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து soil textureம் கொடுத்துட்டு அவங்க கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை சாயில் டெக்ஸ்சர்னா என்ன, சாயில் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சரிங்களா? ஸோ அதே மாதிரி சாயில் கேன் பி டிவைடட் இன்டூ 3 phases. ஸோ ஒன்று வந்து லிக்விட் ஃபேஸ், செகண்ட் இஸ் சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ் அண்ட் கேசியஸ் ஃபேஸ். சாலிட் ஃபேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினரல், ஆர்கானிக் மேட்டர், ஏர் அண்ட் வாட்டர். சாலிட் ஃபேஸ் கம்ஸ் கீழே, சரிங்களா? லிக்விட் ஃபேஸ் வந்து சாயில் மாய்ஸ்சர் இருக்கும் லிக்விட் ஃபேஸில், அண்ட் கேசியஸ் ஃபேஸில் சாயில் ஏர் இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 3 ஃபேக்டர்ஸ்: இன்ஃபில்ட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் சாயில் டெக்ஸ்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொஃபைல் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் தான் இரிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த சாயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ சைஸஸ் தகுந்தாப்பில் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தேர் பார்ட்டிகல்ஸ் டயாமீட்டர். ஸோ US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி as well as இன்டர்நேஷ்னல் சாயில் சயின்ஸ், ஸோ அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ வெரி கோர்ஸ் சாண்ட் as per the US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு மெமரைஸ் பண்ண ஈஸியான டெக்னிக் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவல், ஃபஸ்ட்டு வந்து கிரேவல் தான், சரிங்களா? ஸோனா 2 mmக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து கிரேவல்னு சொல்லுவோம். ஆஸ் பர் த US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சாயில் சயின்ஸில் ரெண்டுமே ஒன்று தான். 2 mmக்கு மேலே இருந்தால் அது வந்து கிரேவல் சாண்ட். ஸோ அடுத்து கிரேவலுக்கு அப்புறம் வெரி கோர்ஸ் சாண்ட். ஸோ வெரி கோர்ஸுங்க இந்த சென்ஸ் 1 to 2 mm இந்த ரேஞ்சில் இருந்தால் வெரி கோர்ஸ் சாண்ட் சொல்லுவோம், சரிங்களா? கோர்ஸ் சாண்ட். ஸோ இப்போ இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2, சரிங்களா? ஸோ யூ கேன் கெட் 0.5 1 mm, சரிங்களா? அது அப்படியே ஈஸியாக ஆர்டர் வைஸ் அப்படியே டிவைடட் பை 2 பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கணும், ஃபஸ்ட்டு கிரேவல், வெரி கோர்ஸ் சாண்ட், அப்புறம் கோர்ஸ் சாண்ட், அப்புறம் வந்து மீடியம் சாண்ட், அப்புறம் ஃபைன் சாண்ட், அப்புறம் வெரி ஃபைன் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே, சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ கோர்ஸ் சாண்ட் வந்து 0.5 to 1 mm, மீடியம் சாண்ட் வந்து 0.25 to 0.5 mm. சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் சாயில் ஸ்டாண்டர்ட்ஸில் கொஷின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ மென்ஷன் பண்ணும்போது கோர்ஸ் சாண்டுக்கு வந்து இதுவும் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்ட் ஆப்ஷன் இதை தான் போடணும். இன்டர்நேஷ்னல் சாயில் சயின்ஸ் படி ரெக்கார்ட் படி கேட்டிருந்தா இந்த ஆப்ஷன் தான் போடணும், சரிங்களா? ஸோ ஃபைன் சாண்ட் 0.12 to 0.25 mm. அதே மாதிரி வெரி ஃபைன் சாண்ட் 0.05 to 0.1 mm. ஸோ சில்ட் அண்ட் கிளே. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கிளே கேட்பாங்க, சில்ட்டு கேட்பாங்க, அதோட ரேஞ்சஸ், பார்ட்டிகல் டயமீட்டர் ரேஞ்சஸ். அதே மாதிரி கிரேவல் as well as ஃபைன் சாண்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சாண்ட் அண்ட் சில்ட் பார்ட்டிகல்ஸ் எப்போவுமே ஸ்பெரிக்கல் ஆர் கியூபிக்கல் இன் ஷேப்பில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ சாண்டி சாயில் அண்ட் கிளேயி சாயில். சாண்டி சாயில்ஸ் ஆர் கெமிக்கலி இன்னட், லூஸ், non-cohesive and low water holding capacity. So water holding capacity of sandy soil is always
லோயர். சரிங்களா? ஸோ கிளே சாயிலுக்கு வந்து மோர் தென் 40% கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 45% சாண்ட் ஆர் சில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கல சாண்டி சாயிலை கம்பேர் பண்ணல கிளே சாயிலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா மோர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். சில்ட் அண்ட் சாண்டோட கிளே சாயில்ஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு போர் கேப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? கிளே சாயிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாயில் ஸ்ட்ரக்சர். சாயில் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். there will be a arrangement of individual soil particles. சரிங்களா? individual soil particle அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து soil structureனு சொல்லுவோம். based on the shape of aggregates it can be divided into two types. ஒன்று வந்து simple structure, இன்னொன்று வந்து compound structure. சரிங்களா? ஸோ இங்கே natural cleavage planes are absent இங்கே. ஸோ இங்கே வந்து distinct. சரிங்களா? ஸோ in simple structureல it will be indistinct and in compound structure it will be distinct. சரிங்களா? ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் கிரெயின் ஸ்ட்ரக்சர், அனதர் ஒன்று வந்து மேசிவ் ஸ்ட்ரக்சர்னு பிரிக்கும். ஸோ திஸ் அக்கர்ஸ் இன் தி சாண்ட் அண்ட் சில்ஸ் ஆஃப் லோ ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட். சரிங்களா? இந்த சிங்கிள் கிரெயின் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா சாண்ட் அண்ட் சில்ஸ் ஆஃப் லோ ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட். ஸோ அடுத்து வந்து மேசிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தி சிங்கிள் கிரெயின் ஸ்ட்ரக்சர் பட் இட் இஸ் கோஹிரண்ட். சரிங்களா? கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேசிவ் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் டென்ஸ் சாயில் கிரஸ்ட் அண்ட் ப்ளோ பேண்ட்ஸ். சரிங்களா? டென்ஸ் சாயில் கிரஸ்ட் அண்ட் ப்ளோ பேண்ட்ஸ். ஸோ அடுத்து இந்த சாண்டி சாயிலில் வந்து இந்த சாண்டி சாயில் வந்து ஃபேசிலிட்டேட்ஸ் ஏரேஷன் அண்ட் கேப்லரி மூமெண்ட் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர். சரிங்களா? சாண்டி சாயிலில் வந்து ஏரேஷனும் கேப்லரி மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இட் கேன் பி based on the relative length of vertical and horizontal axis of the compound. சரிங்களா? vertical as well as horizontal. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு சாண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதோட வெர்டிக்கலும் அதோட ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் பிரிப்போம். ஸோ இட் கேன் பி டிவைடட் இன்டு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர், காலம்னர் ஸ்ட்ரக்சர், பிளாட்டி ஸ்ட்ரக்சர், ஆங்குலர், சப் ஆங்குலர் as well as கிரானுலர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். சரிங்களா? வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். காலம்னர் ஸ்ட்ரக்சர்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ் லாங்கராக இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் வந்து அதோட கம்மியாக இருக்கும். சரிங்களா? பிளாட்டி ஸ்ட்ரக்சர்னா ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து லாங்கராக இருக்கும் வெர்டிக்கலோட. ஆங்குலர் ஸ்ட்ரக்சர்னா கார்னர் அண்ட் எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா? சப் ஆங்குலர்னா கார்னர்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கும், எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட டிவிஷன்ஸ். ஸோ கிரானுலர் ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் ரெண்டு கார்னரும் எட்ஜும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ், காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபார் மெஷரிங் த சாயில் ஸ்ட்ரக்சர். ஒன்று வந்து பொராசிட்டி, ரெண்டாவது வந்து அக்ரிகேஷன், மூணாவது வந்து கொஹசிவ்னஸ் அண்ட் பெர்மியபிலிட்டி. ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சருமே இட் கேன் பி மெஷர்ட் குவான்டிடேட்டிவ்லி. சரிங்களா? ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மெஷரிங் த சாயில் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் சாயில் ப்ரொஃபைல். ஸோ சாயில் ப்ரொஃபைல். சரிங்களா? சாயில் ப்ரொஃபைல்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு த பேரண்ட் மெட்டீரியல். ஸோ இதுதான் சாயில் சர்ஃபேஸ்னா இதிலிருந்து பேரண்ட் மெட்டீரியல். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சாயில் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இதில் சீரீஸ் ஆஃப் லேயர்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு பேருக்கு வந்து சாயில் ஹாரிசான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த சாயில் ஹாரிசான் வந்து it varies with the physical and chemical properties. சரிங்களா? ஸோ அடுத்து சாலிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சாயில் இருக்கிறதுக்கு பேர் தான் சாலிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக சாயில் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து போர்ஸ் இது. ஸோ இந்த ஏரியாவில் சுற்றி ஆர்கானிக் மேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இது வந்து சாலிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ரைசோஸ்பியர். ரைசோஸ்பியர்னா இட் இஸ் எ சாயில் காலம் ஆக்குபைட் பை ரூட் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட்ஸ். சரிங்களா? ரைசோஸ்பியர்னா ரூட் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ வாட்டர் வந்து ரூட் ஜோனில் இருக்கிறது வந்து மட்டும்தான் கிராப் மணால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரைசோஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, வால்யூம் அண்ட் மாஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சாயில். ஸோ இதில் ட்ரை பல்க் டென்சிட்டி, வெட் பல்க் டென்சிட்டி, பொராசிட்டி as well as void ratio. சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்க வேண்டியது. ஸோ ட்ரை பல்க் டென்சிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ட்ரை பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாயில். ஸோ
இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் ρB, ட்ரை பல்க் டென்சிட்டி. சரிங்களா? இது வந்து அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வெட் பல்க் டென்சிட்டி அப்படின்னா இட் இஸ் அ மாஸ் ஆஃப் moist soil to the total volume. So இதுதான் wet bulk density. Then the porosity அப்படின்னா volume of voids to the total volume of soil. So volume of voids in the sense VA plus VW. V na volume of air and VW na volume of water. So அதுதான் volume of voids. So total volume of the soil அப்படின்னா volume of solids, volume of air and volume of water. So அதுதான் வந்து total volume of soil. So இதைத்தான் வந்து porosityன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ அப்படின்னா சேம் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் VA plus VW டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ். சரிங்களா? இங்கே வந்து வால்யூம் ஆஃப் ஏரோ வால்யூம் ஆஃப் வாட்டரோ வந்து கிடையாது, ஒன்லி வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ். ஸோ இதை தான் வாய்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ வாய்ட் ரேஷியோ அண்ட் பொராசிட்டிக் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 1 minus n and n porosity is equal to E divided by 1 plus E. So இதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னொரு இருக்குது. ஸோ 1 minus bulk density by 1 by true density. சரிங்களா? ஸோ n is equal to 1 minus bulk density by true density. ஸோ நெக்ஸ்ட் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் வாட்டர். ஸோ அதாவது 3 types ஆஃப் சாயில் வாட்டர் இருக்கும். சரிங்களா? ஒன்று ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், ரெண்டாவது கேபிலரி வாட்டர் அண்ட் மூணாவது கிராவிடேஷனல் வாட்டர். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் வந்து இட் இஸ் த வாட்டர் ஹெல்டு டைட்லி பை தி அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த வாட்டர் வந்து பிளான்ஸோட க்ரோத்துக்கு யூஸ் ஆகாது. சரிங்களா? இட் கேனாட் பி யூஸ்டு பை பிளான்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டரை. ஸோ இந்த வே கேபிலரி வாட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்டு பை த ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இன் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ் அரவுண்ட் த soil particles. So in the capillary water வந்து it is used by the plants. ஏன்னா the capillary water வந்து it can be moves freely. சரிங்களா? capillary forceனால it can moves freely. water in the poresல it can moves freely. So அதுதான் வந்து capillary force. because of this capillary force. So எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். பட் in the direction of great tension. டென்ஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? அது இந்த டென்ஷன் வந்து வாட்டர் டென்ஷன் வந்து எங்கே அதிகமாக இருந்தாலும் சரி அந்த டைரக்ஷன் எய்தர் இட் இஸ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் ஆர் சைட்வர்ட்ஸ். சரிங்களா? கேபிலரி வாட்டர் வந்து அவைலபிள் டு த பிளான்ட்ஸ். இந்த சேம் வே கிராவிடேஷனல் வாட்டர். ஸோ கிராவிடேஷனல் வாட்டர்னா வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரீலி இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி அண்ட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ கிராவிடேஷனல் வாட்டர் ஸோ இட் கேன் பி மூவ்ட் அக்கார்டிங் டு தி கிராவிட்டி. சரிங்களா? அண்ட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ கிராவிடேஷனல் வாட்டர் வந்து அவைலபிள் டு த பிளான்ட்ஸ் இன் சம் கேசஸ். ஸோ எது அதிகம்னு கேட்டாங்கன்னா கேபிலரி வாட்டர் தான் வந்து அதிகமாக இருக்கும். பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து கேபிலரி வாட்டர் தான். கிராவிடேஷனல் வாட்டர் கூட சம்டைம்ஸ் அந்த இரிகேஷன் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஸோ இந்த லார்ஜ் போஸ்ட்டில் இருக்க வாட்டர் வந்து எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து வாட்டர் அவைலபிளாக இருக்காது பிளான்ட்ஸுக்கு. ஸோ இன்கேசஸ் ரெண்டு ஆப்ஷனில் கேபிலரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிலரி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் அவைலபிள் டு த plants. So adhesion and cohesion. Cohesion na attraction of water molecules for each other. சரிங்களா? ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் ஆகிறது தான் கோஹெஷன் சொல்லுவோம். அட்ஹெஷன் அப்படின்னா சாலிட் சர்ஃபேஸும் வாட்டர் மாலிகுல்ஸும் அட்ராக்ட் ஆகிறது வந்து அட்ஹெஷன் சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி ஆப்ரேட்டட் ஒன்லி அட் அ சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ அடுத்து மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த சாயில். ஸோ வாட்டர் எப்படி மூவ் ஆகுது? ஸோ அதை என்ன சொல்லுவோம்? இன்ஃபில்ட்ரேஷன்னா என்ன, இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்னா என்ன, குமுலேட்டிவ் இன்ஃபில்ட்ரேஷனா என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் இன் த சென்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு த சாயில். சரிங்களா? இதுதான் சர்ஃபேஸ் சொல்லுவோம். சர்ஃபேஸில் இருந்து சாயிலுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன். சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷனுக்கும் பெர்குலேஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கீ பாயிண்ட். Infiltration rate அப்படின்னா என்ன? It is a maximum rate at which water can enter the soil including presence of excess water. Already there is a excess amount of water, even though the rate of movement of water at a maximum into the soil is known as infiltration rate. சரிங்களா? Infiltration velocity in the sense it is actual rate of water is entering in the soil, actual rate for a given time period. So it is said to be infiltration velocity. Cumulative infiltration அப்படின்னா the total quantity of water that enters in a soil in a given time. Total quantity of water. சரிங்களா? கொடுத்துருக்க டைம் பீரியடில் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து சாயில்குள்ளே போகிறதுக்கு பேர் தான் வந்து குமுலேட்டிவ் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் லெக்சர்ஸில் சேச்சுரேஷன், ஃபீல்டு கெப்பாசிட்டி, பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட், ஸோ சாயில் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.